இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி. அநீதி அசாதாரணத்திற்கு எதிராக பேனாவை ஆயுதமாக ஆக்கிக் கொண்ட ஒவ்வொரு ஊடகவியலாளனின் வாழ்க்கை வரலாறும் இந்நாட்டிலே சந்தோஷமானதல்ல, ஆரோக்கியமானதல்ல. இதற்கு மிக சிறந்த உதாரண புருஷராக திகழ்ந்தவர்தான் லசந்த விக்ரமதுங்க அவர்கள். துணிச்சலான எழுத்து, அதிகாரத்தை நேரடியாக கேள்விக்குள்ளாக்கும் பத்திரிகை தன்மை, மனித உரிமைகள் குறித்த அக்கறை ஆகியவற்றால் அவர் தனித்துவமான ஊடகவியலாளராக அறியப்பட்டார். 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி அவர் கொல்லப்பட்டார். இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனால் அவரது மரணம் ஒரு உடலின் முடிவாக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற சிந்தனைகள் இன்னும் உயிரோடுதான் உள்ளன. தி சண்டே லீடர் என்ற வார இதழின் பிரதம ஆசிரியராக இருந்த லசந்த அரசியல் அதிகாரம், ஊழல், மனித உரிமை மீறல்கள் போன்ற விடயங்களை தயங்காமல் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தவறு செய்தால் அதை விமர்சிப்பது ஒரு ஊடகவியலாளரின் கடமை என்ற உறுதியுடன் அவர் எழுதிய கட்டுரைகள் பலருக்கு அசௌகரியமாக இருந்தன. அதே நேரத்தில் மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்ற நம்பிக்கையையும் அவர் வலியுறுத்தினார். அவர் உயிருடன் இருக்கும் போதே தன்னை குறிவைத்து தாக்குதல் வரக்கூடும் என்பதை அறிந்திருந்தார். அதனை உணர்த்தும் விதமாக அவர் இறப்பிற்கு பிறகு வெளியான "நான் கொல்லப்படுவேன் என்றால்" என்ற அவரது கடைசி ஆசிரியர் குறிப்பு உலக ஊடக வரலாற்றில் ஒரு தனிச்சின்னமாக மாறியது. அதில் தன் மரணம் கூட உண்மையை மறைக்க முடியாது என்ற தைரியமான நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார். எங்களுக்கு தெரியும் நாங்கள் தாக்கப்படுவோம் என்று. ஒன்றில் லசந்தவுக்கு அல்லது எனக்கு தாக்குதல் நடைபெறும் என்று தெரியும். எனினும் நாங்கள் கொல்லப்படுவோம் என்று நினைக்கவில்லை. லசந்தவும் அப்படி நினைக்கவில்லை. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை இலங்கையின் ஊடக சுதந்திரத்தின் நிலை குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியது. 17 ஆண்டுகள் கடந்தும் இந்த கொலையில் முழுமையான நீதி நிலைநாட்டப்படாதது நீதியும் பொறுப்பு கூறலும் இன்னும் சவாலாகவே இருப்பதை காட்டுகிறது. அதேவேளை இந்த வழக்கு ஒரு மனிதனின் கொலை மட்டுமல்ல, கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்றும் பலர் பார்க்கின்றனர். லசந்த விக்ரமதுங்க කියන්නේ சாமானிய කෙනෙක් නෙමෙයි. லசந்த விக்ரமதுங்க சாதாரண ஒருவர் அல்ல. அவர் இந்நாட்டில் அரசியலில் இருந்த ஒருவர். அவர் இந்நாட்டில் முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் பிரத்யேக செயலாளராகவும் கடமையாற்றிய ஒருவர். அவர் சாதாரண ஒருவர் அல்ல, அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. அவர் இந்நாட்டின் பாராளுமன்றத்திற்கு தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர். தி சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர். அவரின் இறுதி ஊர்வலத்தில் நான் முன்னாள் பதாகையை ஏந்தி சென்றேன். அதில் சாட்டக்கையா காத்தக்கையா, சால்வையுடையவன் கொலைகாரன் என்று நாங்கள் சொன்னோம். லசந்தவின் கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பல அரசாங்கங்கள் அதனை செய்ய தவறிவிட்டது. தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தல் மேடைகளில் வழங்கிய மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று லசந்தவின் கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பது. அதனை தொடர்ந்தும் நிறைவேற்ற தவறினால் அது இந்நாட்டின் சுயாதீனத்திற்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாகும். எனவே 3/2 பெரும்பான்மையை கொண்ட இந்த அரசாங்கம் விரைவாக கொலையாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும். මේ ආණ්ඩුවටත් ලසන්තර යුක්තියක් ඉෂ්ට කරන්න බැයි නම් එහෙමනම් කවදාවත් ලසන්තර යුක්තියක් ඉෂ්ට වෙන්නේ නැහැ කියන කනගාටුදායක කාරණයක් මේ අවස්ථාවේ මතක් කරමින්, இன்றும் லசந்த விக்ரமதுங்க ஒரு ஊடகவியலாளராக மட்டுமல்ல, துணிச்சலான சிந்தனையின் சின்னமாக நினைவு கூறப்படுகிறார். அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் எழுத்து எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் அது சமூகத்திற்கு அவசியம் என்பதையே அவரது வாழ்க்கையும் மரணமும் எடுத்து காட்டுகின்றன. ஒரு அரசாங்கமாக கொலையாளிகளை கண்டுபிடித்து நீதியை நிலைநாட்டுவோம். எனினும் கொலையாளிகள் இந்நாட்டை ஆட்சி செய்தார்கள். கொலையாளிகள் அந்த ஆட்சியில் அமைச்சர்களாகவும் இருந்தார்கள். அந்த கொலையாளிகளை பிடிப்போம் என்று கூறி ஆட்சி மாற்றங்களும் நடைபெற்றன. எனவே நாங்கள் தெளிவாக இதனை செய்வோம். லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைந்தாலும் கூட லசந்தவின் ஞாபகங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன.
லசந்தவை பற்றி பலரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 2/3 பெரும்பான்மையை கொண்ட இந்த அரசாங்கமாவது லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.